கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக கோவை கொடிசியா வளாகத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கோவை, நீலகிரி, திருப்பூர், பொள்ளாச்சி, ஈரோடு ஆகிய கொங்கு மண்டலத்திற்குட்பட்ட மக்களவை தொகுதி வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி ஆதரவு திரட்ட உள்ளார். இதற்காக இன்று விமானம் மூலம் கோவை வரும் பிரதமர் மோடி மாலை 6:30 மணிக்கு கூட்டத்தில் பங்கேற்கிறார். பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். இதனிடையே பிரதமர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் மட்டும் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து வரும் 13ஆம் தேதி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிடும் தேனி தொகுதியிலும் மோடி பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக தேனி அருகே உள்ள ஆண்டிப்பட்டியில் காவிலக்கு என்ற இடத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக தேனியில் வரும் 12ஆம் தேதி EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய உள்ளார். கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் பகுதியில் கண்டெய்னர் லாரியில் பணம் இருப்பதாக பரவிய தகவலால் கண்டெய்னரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். பொதுமக்களை தடியடி நடத்தி கலைத்த போலீசார் கண்டெய்னரை ஆட்சியர் அலுவலகம் கொண்டு வந்து திறந்தனர். அப்போது லாரி முழுவதும் டீ தூள் பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது. கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் பகுதியில் நேற்றிரவு அதிவேகமாக சென்ற கண்டெய்னர் லாரியை பார்த்த அப்பகுதி மக்கள் அதனை விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர். அப்பொழுது லாரி ஓட்டுநர் பிரகாஷ் முன்னுக்கு பின் முரணாக பேசிய நிலையில் கண்டெய்னர் லாரியில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக தகவல் பரவியது. இந்த தகவலால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் ஆத்துப்பாலம் அருகே குவிந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டனர். லாரியில் டீத்தூள் இருப்பதாக லாரி ஓட்டுநர் பிரகாஷ் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். ஆனால் இதனை நம்ப மறுத்த பொதுமக்கள் லாரியை தங்கள் முன்னிலையில் திறக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் லாரியை எடுத்துச் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக வலியுறுத்தி போலீசார் ஒரு கட்டத்தில் லேசான தடியடி நடத்தியதால் லாரியை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்கள் ஆளுக்கொரு புறமாக ஓடினர். இதையடுத்து அங்கு வந்த கோவை மாநகர துணை ஆணையர் பாலாஜி சரவணன் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் லாரியில் உள்ள பொருட்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்கள் கலைந்து செல்ல வேண்டும் என மைக் மூலம் வேண்டுகோள் விடுத்தார். இது சம்பந்தமா இங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அவர்களை கூட்டிட்டு போய் வச்சு அவர்கள் முன்னிலையில் இந்த இது திறக்கப்பட்டு உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர வச்சு அவங்க மூலியமா உடனடியாக என்ன சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் அனைவரும் கலந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை மீறினால் இந்த கூட்டம் சட்டவிரோதமான கூட்டமாக கருதப்படும் எனும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கண்டெய்னரின் பூட்டு உடைக்கப்பட்டது. ஆனால் முழுமையாக திறக்க முடியாததால் லாரியை ஆட்சியர் அலுவலகம் கொண்டு செல்ல முடிவு செய்த போலீசார் பொதுமக்களில் சிலரை மட்டும் அழைத்துக் கொண்டு லாரியுடன் ஆட்சியர் அலுவலகம் சென்றனர். ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து திறக்கப்பட்ட லாரியில் பண்டல்களாக டீத்தூள் இருப்பது தெரிய வந்தது. இதனை பொதுமக்களும் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளும் பார்வையிட்டனர். ஆனால் முன்பகுதியில் உள்ள மூட்டைகளை மட்டுமே சோதனையிட்டதாகவும் லாரியில் உள்ள அனைத்து மூட்டைகளையும் இறக்கி ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் திமுகவினர் கோரிக்கை வைத்தனர்.
திருப்தியாக என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் இது பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் முழுமையாக நாங்கள் இருக்கக்கூடிய வந்திருக்கிற பொதுமக்கள் எல்லோரும் அதை முழுமையாக ஏற்றுட்டு அத்தனை மூட்டையும் காலையில் 10 மணிக்கு மேலே இறக்கணும்னு சொன்னாங்க. அந்த இறக்கணும்னு சொன்னதுக்கு இடையில பறக்கும் படையும் கூப்பிட்டு கேட்டோம். பறக்கும் படை வந்து நாங்களும் காலையில் வந்து எல்லாத்தையும் உங்கள் முன்னாலே பண்ணி எல்லாத்தையும் இறக்கி எடுத்து வச்சு காமிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரி வந்து மீண்டும் அதை வந்து சீல் வச்சு லாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அதை நாங்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்து செஞ்சதை நாங்கள் நம்புகிறோம். வெள்ளக்கிணறு பகுதியில் இருந்து கொச்சி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட டீத்தூள் இது என தெரிவித்த லாரியில் வந்த தனியார் நிறுவன ஊழியர் அக்பர் இந்த சோதனையால் ஜெர்மனிக்கு டீத்தூளை ஏற்றுமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேறு லாரி கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்க முன்னாடி காமிச்சு டீத்தூள் பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்போர்ட் கொண்டு போகிறோம். இது வந்து நாங்கள் பிளான் பண்ண வெசலில் இதனால் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஒன்ஸு கஸ்டம்ஸு கண்டெய்னர் அப்படின்னாலே ஏதோ தப்பாக நினைக்க தோணாலும் கூட கஸ்டம் சீலன் அப்படின்னு ஒன்று போட்டிருந்ததுன்னா அது எக்ஸ்போர்ட்டுக்குங்கிறத கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கரூரில் பிடிபட்ட கண்டெய்னர் லாரி போல பணத்துடன் பிடிபட்டதாக வெளியான தகவலால் உக்கடம் பகுதியே பரபரப்புக்குள்ளானது. திமுக தலைவர் கருணாநிதியை 2 ஆண்டுகள் வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் கருணாநிதியை அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் தர மறுத்த ஆட்சியாளர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஈரோடு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியை ஸ்டாலின் வீட்டுச் சிறையில் வைத்திருந்ததாகவும் இதுகுறித்து திமுகவை சேர்ந்தவர்கள் தன்னிடம் புகார் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரோடு இருக்கின்ற பொழுதே பேச இல்லாத போதே இவரை தலைவராக்கல, திமுக தலைவராக்கல. ஏன்னா நமக்கே இப்படிப்பட்ட கதி, நம்மளையே சிறை வச்சிருக்கிறோம். ஸ்டாலின் இப்படி சிறை வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு தொண்டர்களுக்கு சிரமப்படுத்திடுவாங்க. செயல் தலைவராக கொடுத்தார், தலைவராக கொடுக்கல. இறந்த பிறகுதான் ஒரு தலைவரானார் ஒழிய அது வரைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினுக்கு திமுக தலைவர் கொடுக்கல. ஏன்னா அப்பாவே இவரை நம்பல. மக்கள் உஷாராக, ஏன்னா அவர் வாய் பேசியிருந்தா நிச்சயம் ஸ்டாலினை தலைவர் ஆக்கியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் அப்படி கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. அவங்க கட்சிக்கார சொல்ற தகவலை வச்சு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவரை தன்னுடைய தகப்பனாரே கொடுமைப்படுத்திய தலைவர் மு.க. ஸ்டாலின். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியை அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் தர மறுத்த ஆட்சியாளர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் கருணாநிதிக்கு மெரினாவில் இடம் தர வேண்டாம் என வாதிட்டவர்கள் யார் என்று தெரியும் என கூறினார். தமிழின தலைவர் கலைஞர் அவர்களை அவமானப்படுத்திய இந்த எடப்பாடி கூட்டத்துக்கு நாம் இந்த தேர்தலில் பதில் சொல்லி ஆகணும். மறந்துடாதீங்க. கலைஞரின் மரணத்தில் கூட சித்திரவதை செய்த கூட்டம் தான் எடப்பாடி கூட்டம். ஆக அமைச்சரெல்லாம் கூடி பேசினாங்களாம். ஒரு சிலர் தரலாம், ஒரு சிலர் வேண்டாம். அதுல முக்கியமா தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவங்க தான் திட்டவட்டமா சொன்னாங்களாம். இந்த செய்திலாம் எங்களுக்கு வந்துருச்சு. நாம ஆட்சிக்கு வந்து அவங்க அந்த பொறுப்புல இருப்பாங்க. பழி வாங்குவதற்காக நான் சொல்ல, உணர்வாங்க. தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளர் புவனேஸ்வரனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட டிடிவி தினகரன் இந்து மதத்தை ஸ்டாலின் தவறுதலாக பேசிவிட்டு தற்போது திமுக இந்துக்களுக்கு எதிரிகள் இல்லை என மாற்றி பேசி வருவதாகவும் கூறினார். இந்த மக்களை ஏமாற்றுகின்ற திமுக கூட்டணியும் மதவாதத்தை தூண்டி தமிழ்நாட்டை துண்டாட நினைக்கிற, தமிழ்நாட்டின் விவசாயத்தை, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற மோடியும் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கின்ற பழனிசாமி கம்பெனியும் முடிவுக்கு கொண்ட தமிழ்நாட்டின் நலனுக்காக என்றென்றைக்கும் அம்மாவர்கள் வழியிலே உழைக்க காத்திருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு காரணமாக 5 லட்சம் பேர் வேலை இழந்த நிலையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது வெட்கக்கேடானது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார். தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து நங்கநல்லூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று அவருக்கு ஆதரவு திரட்டி பேசுகையில் இதை கூறினார். தமிழ்நாடு தொழில் அமைச்சர் MC சம்பத் ஒரு அறிக்கை தருகிறார். என்ன அறிக்கை? பணமதிப்பு இழப்பு,
டிமானிட்டைசேஷன், GST வரி விதிப்பு, இந்த 2 காரணங்களால் தமிழ்நாட்டிலே 50,000 குறு சிறு தொழில்கள் மூடப்பட்டன. 5 லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் என்று அறிக்கை தருகிறார். இப்படி ஒரு அறிக்கையை தந்துவிட்டு வெட்கம் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறது? அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றதும் வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து அரக்கோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் விரைவில் உருவாக்கப்படும் என அரக்கோணத்தில் வாக்கு சேகரித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். ஈரோட்டில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட வைகோ சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கும் முயற்சியில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். நரேந்திர மோடி அரசு திரும்ப வந்தால் பேரபாயம் ஏற்படும், அமைதி இருக்காது, ரத்த கலர்கள் ஏற்படும். அது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பாசிச எதேச்சாதிகார ஆட்சி வந்துவிடக் கூடாது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற விதத்தில் அன்புள்ள கொண்டவர்களே, நீங்கள் தான் நீதிபதிகள், நீங்கள் தான் தீர்ப்பளிக்க போகிறவர்கள். தஞ்சையில் நடைபெற்ற நாம் தமிழர் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மத்திய அரசு கொண்டு வந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை வாடகை தாய் பொருளாதாரம் என விமர்சித்தார். எல்லா நாடும் மேடி, சீனா மேடி, ஜப்பான் மேடி, ரஷ்யா மேடி, சிங்கப்பூர் மேடி, சின்ன நாடு சிங்கப்பூர் மேடி, ஜெர்மன் மேடி, பிரான்ஸ் மேடி, இந்தியா மேக் திட்டங்க. ஜப்பான் இந்தியாவில் வாங்கல் இந்தியாவில் தயாரிக்கலாம், வாங்கல் இந்தியாவில் தயாரிக்கலாம். யாரும் வாங்க நான் புள்ளப்பத்து தர நீங்க கொண்டு போங்க. இந்த முறை எவ்வளவு கேவலமானது? இது ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கை. வரும் மக்களவைத் தேர்தல் பிரதமரை மாற்றும் தேர்தல் மட்டுமல்ல, அது தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றும் தேர்தல் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி வேட்பாளர் மூகாம்பிகையை ஆதரித்து அவர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். வெவ்வேறு பரப்புரைகள் உங்களை குழப்புவதற்கு இருக்கும். ஆனால் பரப்புரை எவ்வளவு அழகாக அவர் பேசினாலும் அவர்கள் செயல்முறையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். மாறி மாறி 2 பேரும் ஒண்ணுமே செய்யலைங்கிறது நிதர்சன உண்மை. ஒன்றும் செய்யவில்லை என்பது நிதர்சன உண்மை. அதை மாற்றும் பலம் உங்கள் கையில் இருக்கிறது. வெகு குறைந்த காலத்திலேயே தங்கள் கட்சியின் சின்னம் மக்களிடம் சென்று சேர்ந்து விட்டதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் SR பார்த்திபனை ஆதரித்து திண்டுக்கல் லியோனி, செவ்வாய்ப்பேட்டை, கருங்கல்பட்டி, குகை கொண்டலாம்பட்டி மற்றும் கண்ணங்குறிச்சி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளை கண்டுகொள்ளாத மோடியை மக்கள் மறந்துவிடவில்லை என்று கூறினார். எல்லாம் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்னா பார்த்து பக்கத்துல நிக்கிறீங்க. ஒருத்தர் உறுதி வச்சிருக்காரு, நம்ம பாய் புல்லா வச்சிருக்காரு, ஒருத்தர் கழுத்துல சிலுவை போட்டிருக்காரு, எல்லாம் பக்கத்துல நிக்கிறோம். இந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தாயா. மாப்பிள்ள மச்சான அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் தமிழ்மாறன் காமராஜ் நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிய காங்கிரஸ், NR காங்கிரஸ் கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதேபோல் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாயம் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாடு வளம் பெற, அமைதி நிலவ காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். நெல்லை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஞான திரவியம் கடையம் ஒன்றிய பகுதியில் கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் M ராமசாமி உதகை ஒன்றிய கிராம பகுதிகளில் பரிசு பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் படுகரியின மக்கள் வசிக்கும் அணிக்கொரை, துறையட்டி, எப்பநாடு ஆகிய கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் செந்தில் ஆகியோர் கேளம்பாக்கம், படுவூர், சிறுசேரி, முட்டுக்காடு, தாழம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர். கடலூர் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் கோவிந்தசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, சம்மட்டிக்குப்பம், நெய்வேலி ஆகிய பகுதிகளில்
கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வேணுகோபால் தாமரைப்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மல்லிகை சாகுபடி செய்யும் விவசாயிகள் மிகுந்துள்ளதால் தாமரைப்பாக்கம் பகுதியில் சென்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். நிச்சயமாக அந்த சென்ட் தொழிற்சாலையை ஏற்படுத்தி தருவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதியாக தருகிறேன். நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் தங்கவேல் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். செட்டிவெட்டி அழகுநகர், காரணி பெரியபட்டி மற்றும் ஆசிரியர் காலனி, மோகனூர் சாலை ஆகிய பகுதிகளில் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரித்து முதுகுளத்தூரில் நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் பொள்ளாச்சி விவகாரத்தை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரித்தார். பாலியல் சித்திரவதையை படமெடுத்து 1200 வீடியோக்களில் பதிவு செய்து அகிலமெல்லாம் கொண்டு போட்டார்கள். இதுல 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து துணை சபாநாயகர் துணை இல்லாமல் நடந்திருக்குமா? அந்த மாவட்டத்தினுடைய மந்திரியாக இருந்து கோடி கோடியாக தேடிக்கொண்டிருக்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவரி வீசாமல் இந்த காரியத்தை செய்திருப்பானா? மோடி அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதனை தமிழக அரசு எதிர்க்கும் என்று திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். முத்தனூர், முடியனூர், அம்மாபாளையம், இறையூர், நாச்சிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அவர் வாக்கு சேகரித்தார். தஞ்சை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் SS பழனி மாணிக்கம், தஞ்சை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் DGK நீலமேகத்தையும் ஆதரித்து தா பாண்டியன் பிரச்சாரம் மேற்கொண்டார். கீழவாசல் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், 8 வழிச்சாலையை ரத்து செய்த நீதிமன்ற உத்தரவு எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் அடி என்று கூறினார். அனல் பறக்கும் பிரச்சாரங்களுக்கு நடுவே நிகழ்ந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்க்கலாம். திருச்சி மக்களவை தொகுதியில் தேமுதிக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த பிரேமலதாவிடம் தனது குழந்தைக்கு பெயர் வைக்குமாறு கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து ஜெயலலிதாவின் பெயரையும் தனது பெயரையும் இணைத்து குழந்தைக்கு ஜெயலதா என பிரேமலதா பெயர் சூட்டினார். ஒரு பெண் குழந்தைக்கு பெயர் வைக்க சொல்லி கேட்கிறாங்க. இந்த நிமிஷம் என் மனசுல என்ன தோணுதுன்னா, புரட்சி தலைவி அம்மா பேரையும் என் பேரையும் சேர்த்து ஜெயலதா அப்படின்னு அந்த அம்மா குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறேன். நாகை மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்வழியாக வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராசு பார்வையாளர் இருக்கையில் அமர்ந்து சீமானின் பேச்சை ரசிக்க தொடங்கிவிட்டார். பிரதமர் மோடி குறித்து சீமான் விமர்சித்து பேசியதால் அவரின் பேச்சை கேட்க வந்ததாக தெரிவித்த செல்வராசு, சீமான் பேசி முடித்த பின் மேடையில் ஏறி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக திருவாரூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்காத செல்வராசு, சீமான் கூட்டத்தில் இருந்தது நாம் தமிழர் கட்சியினரை மட்டுமின்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வாக்கு கேட்டு போகும்போது ஷேவிங் செய்து போக வேண்டும் என்றும் புது ஆடைகளை உடுத்திச் செல்ல வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கினார். திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் உள்ள பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மன்சூர் அலிகான் மீன் விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். முன்னதாக வண்டி வாய்க்கால் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அங்கு வாத்து விற்கும் கடைக்கு சென்று வாத்துக்களுக்கு தீனி போட்டும் தண்ணீர் வைத்தும் வாக்கு சேகரித்தார். திருமணத்திற்கு அழைப்பிதழ் வழங்குவது போல் விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் அழைப்பிதழை விநியோகித்து அதிமுகவினர் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பி சின்னப்பனுக்கு இரட்டை இலை சின்னத்திலும், தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தாமரை சின்னத்திலும் முத்திரையிடுவதற்கு தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஆகியோரால் நிச்சயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை தமது தொகுதிக்குட்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் லந்தக்கோட்டை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதை கேள்விப்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்தனர்.
அப்போது அங்கு வந்த தம்பிதுரையின் வாகனத்தை முற்றுகையிட்டு அவரை திரும்பி போகுமாறு கேட்டுக்கொண்டனர். இதனையடுத்து வாகனத்தில் இருந்து இறங்கி வந்த தம்பிதுரை பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதை ஏற்க மறுத்த பொதுமக்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சிலர் செல்போனில் வீடியோ எடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த தம்பிதுரை அங்கிருந்து பாதியிலேயே புறப்பட்டார். சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் 8 வழிச்சாலை திட்ட அரசாணையையும் ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது. சென்னை சேலம் இடையே 10,000 கோடி ரூபாய் செலவில் 8 வழிச்சாலை அமைக்க சேலம், தருமபுரி, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கியது. 5 மாவட்டங்களிலும் சுமார் 1900 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கின. விளை நிலங்களை அளிக்கும் இந்த திட்டத்திற்கு தடை கோரி பூவுலகி நண்பர்கள், அன்புமணி ராமதாஸ், பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள், விவசாயிகள் என பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிபதிகள் சிவஞானம், பவானி சுப்பராயன் முன்பு கடந்த 8 மாதங்களாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணையின் போதே நிலம் கையகப்படுத்த நீதிபதிகள் தடை விதித்த நிலையில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதியின்றி திட்டத்தை தொடரமாட்டோம் என மத்திய அரசும் உத்தரவாதம் அளித்திருந்தது. வளர்ச்சி என்ற பெயரில் விவசாய நிலங்களை அழித்து மரங்களை வெட்டி சாலைகள் அமைத்தால் உணவுக்கு என்ன செய்வீர்கள் என நீதிபதிகளும் அதிருப்தி தெரிவித்திருந்தனர். வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து கடந்த டிசம்பர் மாதம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் 8 வழிச்சாலை திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட தமிழக அரசின் அறிவிப்பாணையை ரத்து செய்வதாக உத்தரவிட்டனர். திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்திவிட வேண்டும் என அவசரம் காட்டியதும் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கை விதிகளின்படி நடைபெறவில்லை என்பதும் தெளிவாக தெரிவதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்த நில ஆர்ஜித நடவடிக்கை சட்டவிரோதமானது என கூறியுள்ள நீதிபதிகள் இந்த திட்டத்தால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை என குறிப்பிட்டுள்ளனர். இவை பசுமை வழிச்சாலை இல்லை என்றும் விவசாய நிலங்கள் வழியாக அமைக்கப்படும் சாலை என்றும் நீதிபதிகள் தமது தீர்ப்பில் கூறியுள்ளனர். கையகப்படுத்தும் நில உரிமையாளர்களுக்கான மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு பற்றி மத்திய மாநில அரசுகள் தங்களது பதில் மனுவில் தெரிவிக்கவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திட்டத்தை ஆய்வு செய்து தனியார் நிறுவனம் அளித்த அறிக்கையிலும் தவறுகள் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதிகள் மக்கள் நல அரசு என்ற அடிப்படையில் பொதுநலனை பாதுகாக்க வேண்டுமே தவிர கண்மூடிக்கொண்டு திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமைதியான வழியில் நடைபெற்ற போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டிருப்பதாகவும் திட்டத்தை செயல்படுத்த சுற்றுச்சூழல் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய அரசின் வாதத்தை ஏற்க முடியாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை உரியவர்களிடமே மீண்டும் ஒப்படைக்க வேண்டுமென உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் 8 வாரங்களில் வருவாய் ஆவணங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களை சரிசெய்து நிலங்களை ஒப்படைக்க வேண்டுமென அறிவுறுத்தினர். திட்டத்தை செயல்படுத்த முறையான வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் திட்டம் தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்கப்படவில்லை என்றும் கூறிய நீதிபதிகள் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பின்னரே 8 வழிச்சாலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டுமென தெரிவித்தனர். நடிகர் ரஜினிகாந்த் தம்மை ஆதரிப்பதாக கூறியதை மறுத்தால் அதற்கான ஆதாரத்தை ரஜினிதான் வழங்க வேண்டுமென மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். முதன்மை ஆசிரியர் மு. குணசேகரனுக்கு பேட்டியளித்த அவர் பகிரங்கமாக ஆதரவை வெளிப்படுத்தாத ரஜினிகாந்திடம் திரும்ப திரும்ப கேட்பது நன்றாக இருக்காது என கருத்து தெரிவித்தார். உங்கள் நண்பர் திரு ரஜினிகாந்த் உங்களை ஆதரிப்பதாக சொன்னார், ஆதரிப்பார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அது எந்த கட்டத்தில் இருக்குது? அவர் ஆதரிக்கிறேன்னு சொன்னால் நான் நம்பிட மாட்டேங்க. கூட்டத்துக்கு வரணுங்கிறது கூட இல்லை. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ஒரு கேள்வி, அதாவது மக்கள் கூடுவதெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு, சொல்லுவதெல்லாம் செயலாக மாறுமான்னு கேட்குறேன் நான். அதனால் அவங்க சொன்னாங்க ஒரு லௌகீகத்திற்காக சொல்லியிருக்கலாம், அது இல்லை அதை தாண்டி என்றால் அதற்கான ப்ரூஃப் அவங்க தான் கொடுக்கணும். ஸோ உங்களை ஆதரிப்பதை பகிரங்கமாக அவர் வெளிப்படுத்தணுன்றீங்க. பண்ணணும்னா அவர் தான் செய்யணுமே தவிர நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. அது நல்லா இருக்காது. செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தது. இப்போ நாள் நெருங்கிட்டு இருக்கு. இந்த 7 நாளில் கூட பண்ணலாம். பட் இந்நேரம் வந்திருக்கணும். வரேன் தான் சொன்னார். வரலன்றது உங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு வருத்தம் இல்லைங்க. எனக்கு மக்களை விட என்ன, எனக்கு ரஜினி அவர்களையும் என்னுடைய பாதி வாழ்க்கையில் தான் தெரியும். பட் மக்களை எனக்கு 4 வயசுலேருந்து தெரியும். அவங்க வராங்க, இன்னும் வந்துட்டு இருக்காங்க, அது போதுமானது. ரஜினி அவர்கள் நேரம் ஆதரித்திருந்தால் மகிழ்ந்திருப்பீங்க. ஆதரித்த யார் ஆதரித்திருந்தாலும் மகிழ்ந்திருப்பேன். அவர் ஆதரிப்பது இன்னும் மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் என்னை
இளைய வயதிலிருந்து தெரிந்தவர் ஆதரிக்கிறார் என்ற சந்தோஷத்தை. அவர் தயக்கத்துக்கு என்ன காரணம்? இவ்வளவு நாள் அவர் தயக்கத்துக்கு நான் எப்படிங்க காரணம் சொல்ல முடியும்? மிக்க நன்றி. எத்தனை சதவீத ஓட்டு வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? அது வாங்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஏஷியெல்லாம் வேணாம். கண்டிப்பாக நான் எங்களுடைய விமர்சகர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னாங்களோ அதுக்கு 2 மடங்கு. தாங்கள் பாஜகவின் பி டீம் இல்லை என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் பதில் அளித்துள்ளார். சிதறடிக்கிறதுன்னு ஒன்று சொல்றாங்க, இன்னொன்று பிஜேபியோட பி டீம் அப்படின்ற விமர்சனத்தை உங்க மேல வைக்கிறாங்க. நான் பிஜேபியோட பி டீமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கேஜ்ரிவாலோ, இன்னும் சொல்ல போனால் பினராயி விஜயன் அவர்களோ எப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்கிற விசாரிக்கிறதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் யோகேந்திர யாதவ் அவர்கள் மேடையில் எனக்காக பிரச்சாரம் பண்ணுறாருன்னு வச்சுங்க, அவருடைய குரலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த குரலை நான் இங்கே ஒலிக்க வைக்கிறேன்னு சொல்லி வர்றவங்க கண்டிப்பாக பி டீம் கூட வர மாட்டாங்க. இன்னொன்று சொல்ல போனால் டீம்னு சொன்னதெல்லாம் கரெக்டாக, நாங்கள் ஏ டீம், தமிழகத்தின் ஏ டீம். நாங்கள் அப்படி தான் நம்பி வந்திருக்கோம், அப்படி தான் மக்களும் நம்ப போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எமது தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் மு குணசேகரன் பேட்டி காண்ற கமல்ஹாசனின் பேட்டியை இன்று காலை 7 மணிக்கு பார்க்கலாம். பாஜகவின் தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. இந்நிலையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளில் உள்ள சிறிய ஒப்பீட்டை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி 22 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் 10 லட்சம் பஞ்சாயத்து அளவிலான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாறாக வேலைவாய்ப்பு பற்றி கூறாத பாஜக அறிக்கை திறன் மேம்பாட்டுக்கு தேசிய அளவிலான கொள்கை வகுக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. விவசாயிகளுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. அனைத்து விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 6000 வழங்கப்படும் என்று பாஜக அறிவித்துள்ளது. 1 லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால விவசாய கடன்கள் வட்டியில்லா கடன்களாக வழங்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கை கூறுகிறது. ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் மூலம் 2030க்குள் வறுமை ஒழிக்கப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பாஜகவோ வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்துக்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்துள்ளது. கல்வித்துறையை பொறுத்தவரை பள்ளிக்கல்வி பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும் என்றும் தேவைப்படாத மாநிலங்களில் நீட் ரத்து செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பாஜக அறிக்கையில் நீட் குறித்த அறிவிப்பு எதுவும் இல்லை. 500 மத்திய அரசு கல்லூரிகள் நாடு முழுவதும் துவங்கப்படும் என்று கூறியுள்ளது. காப்பீட்டு திட்டத்தில் நம்பிக்கை இல்லை என்று கூறிய காங்கிரஸோ சுகாதாரத்துறை நிதி ஒதுக்கீடு 2 மடங்காக உயர்த்தப்படும் என்றது. பாஜகவோ ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு தரும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது.